Hi friends, எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு Binance and UPSC. December 2, 2021க்கான ஹிந்து நியூஸ் அனாலிசிஸ் நம்ம வந்து பார்ப்போம். பேக்ரவுண்ட் நாய்ஸ் இருந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் விஷன் கரண்ட் அஃபேர்ஸ் சீரிஸ் வீடியோ வந்து போட்டுக்கிட்டு இருக்கேன். அதை பார்க்கல அப்படின்னா செக் பண்ணி பார்த்துக்குவோங்க. இன்ஸ்டாகிராம் ஃபாலோ பண்ணிக்கோங்க. சரி, வாங்க பார்த்துடலாம். ஸோ எடிட்டோரியலில் பார்த்தீங்க அப்படின்னா பாயிண்ட் ஆஃப் டிஸார்டர், நெக்ஸ்ட்டு இன் பார்டர் ஸ்டாண்ட் ஆஃப் மேனுஃபேக்சர் ரெஃப்யூஜி கிரைசிஸ், நெக்ஸ்ட்டு ஒப்பேடில் பார்த்தீங்க அப்படின்னா எரர்ஸ் ஆஃப் ஜட்ஜ்மெண்ட். இதை நம்ம வந்து போனாக்கா இந்த பேஜஸில் வந்து பார்க்க போகிறோம். சரியா? ஓகே, இதில் மேனுஃபேக்சரிங் ரெஃப்யூஜி மட்டும்தான் ஒரு பெரிய நியூஸாக வந்திருக்கும். இது எல்லாமே சின்ன நியூஸ் தான். ஃபஸ்ட்டாக நம்ம வந்து பார்த்துடலாம். பாயிண்ட் ஆஃப் டிஸார்டர் என்ன அப்படின்னா, இப்போ ரீசனாக வந்து பார்லிமெண்ட்டில் வின்டர் செஷன் வந்து பின்னாக்கா போய்கிட்டு இருக்கு. இந்த செஷனில் அப்போசிஷன் பார்ட்டியை சேர்ந்த 12 எம்பியை பார்த்தீங்க அப்படின்னா சஸ்பெண்ட் பண்ணியிருப்பாங்க. ஓகேவா? ஸோ சஸ்பெண்ட் பண்ணதை பார்த்தீங்கன்னா டெமோக்ராட்டிக்காக வந்து இல்லை அப்படின்ற மாதிரி அப்போசிஷன் பார்ட்டி வந்து பார்த்திங்க அப்படின்னா குறை சொல்லியிருக்காங்க. ரைட்டா? ஓகே, இதில் 2 விஷயம் நீங்கள் வந்து நோட் பண்ணிக்கணும். அதாவது பார்த்தீங்கன்னா ஹவுஸ் ராஜ்யசபாவோட ரூல் நம்பர் 255 அண்ட் ரூல் 56. ஓகேவா? ஸோ ரூல் 255 என்ன சொல்லுது அப்படின்னா, சேர்மனுக்கு வந்து பின்னாக்கா தோணுது, அதாவது அவரோட தாட் படி இந்த மெம்பர் பார்த்தோம் அப்படின்னா டிஸார்டர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, ஒழுங்காக வந்து இல்லை அப்படின்னு சொல்லும் போது அவங்களே சஸ்பெண்ட் பண்ண முடியும். அது 255. சரியா? 256 பார்த்தீங்க அப்படின்னா தேவைப்பட்டால் அவங்கள பார்த்தீங்க அப்படின்னா சஸ்பெண்ட் பண்ண முடியும். இது ரெண்டும் பார்த்தீங்க அப்படின்னா இதை பேஸ் பண்ணி தான் அந்த 12 எம்பியை வந்து சஸ்பென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ரைட்டா? ஓகே, ஸோ இப்போ என்ன விஷயம் அப்படின்னா, இப்போ ரீசெண்டாக ஏன் வந்து பார்த்தீங்கன்னா பெருசாக வந்து சஸ்பென்ஷன்லாம் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லும் போது ஃபார்ம் பில் வந்து ரிப்பீல் பண்ணியிருந்தாங்க. இந்த பில்லை யூஸ் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா எம்எஸ்பியில் வந்து கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்போசிஷன் பார்ட்டி எல்லாமே ப்ரொடெஸ்ட் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. ஸோ இதை இந்தியாவோட வைஸ் பிரசிடென்ட் ராஜ்யசபா சேர்மன் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, ஹஸ் டர்ன் ஸ்பாட்லைட் ஆன் த யூஸ் ஆஃப் டிஸ்ட்ரப்ஷன் ஆஃப் த ப்ரொசீடிங் ஆஸ் அ பார்லிமெண்ட் டாக்டிக். இந்த டிஸ்ட்ரப்ஷன் பண்ணுறாங்க பார்த்தீங்களா, இது தடுக்கிறத வந்து பார்த்தீங்கன்னா பார்லிமெண்ட்டோட ஒரு டாக்டிக்காக வந்து யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்புறமா சொல்லியிருக்காரு. பட் அப்போசிஷன் பார்ட்டி என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அவங்கள வந்து பேச விட மாட்டுறாங்க, அவங்களுக்கான வாய்ப்பு கொடுக்க மாட்டுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு டெமோக்ராட்டிக் கவர்மெண்ட் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா ஒரு நிமிஷம் சொல்லுவாங்க என்ன அப்படின்னா, பார்லிமெண்ட்டில் வந்து போய்னாக்கா மெஜாரிட்டியாக கவர்மெண்ட் வந்து பார்த்திங்கன்னா பண்ணுறத வழியாக வந்திருக்கும், அவங்க சொல்ல தான் பார்த்திங்கன்னா ஃபைனலாக முடிவாகும். ஆனால் அட்லீஸ்ட் அப்போசிஷன் பார்ட்டிக்கு பார்த்திங்கன்னா பேசுறதுக்காவது வழி கொடுக்கணும் அப்புறம் மாதிரி இங்கே சொல்லியிருக்காங்க. பட் இங்கே பார்த்திங்க அப்படின்னா நடக்கலை அப்புறம் மாதிரி இங்கே பேசியிருக்கு. இல்லை, இன்னொரு ஃபேக்ட் என்ன அப்படின்னா, 2014க்கு முன்னாடி வந்து வேறு கவர்மெண்ட் இருந்தாங்க இந்தியாவில். அப்போ இருந்த அப்போசிஷன் பார்ட்டி தான் இப்போ ரூலிங் பார்ட்டியாக இருக்காங்க. ஸோ அவங்களும் இந்த மாதிரி தான் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க அப்படின்ற மாதிரி இந்த ஆர்டிக்கலில் விஷயம் வந்து இப்போ நாங்கள் சொல்லியிருக்காங்க. சரியா? ஸோ பார்லிமெண்ட்டை பொறுத்த வரைக்கும் அங்கே இருக்க எல்லா எம்பிஸுமே, இப்போ லோக்சபா பார்த்தீங்கன்னா 543 இருக்குது, லோக்சபா 245 இருக்குது அப்படின்னா எல்லோரும் பார்த்தீங்கன்னா மக்களோட ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் இல்லையா? ஆர்டிக்கல் 75ல் பார்த்தீங்க அப்படின்னா அக்கௌண்டபிள் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர் பொறுத்த வரைக்கும் கலெக்டிவ் ரெஸ்பான்சிபிலிட்டி ஆஃப் த ரெஸ்பெக்டிவ் ஹவுஸ் அப்புறம் மாதிரி வந்திருக்கும். ஓகேவா? ஸோ அப்போசிஷன் பார்ட்டிக்கு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, கலெக்டிவ் ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கும் போது எங்களுக்கு எதுவுமே வந்து பின்னாக்க கொடுக்க மாட்டேறீங்க அப்புறம் மாதிரி அவங்க வந்து பின்னாக்கா பேசுகிறாங்க. ஸோ இதில் ஆத்தர் என்ன வந்து பின்னாக்கா பேசுகிறாரு அப்படின்னா, அப்போசிஷன் பார்ட்டியை பொறுத்த வரைக்கும் என்ன பண்ணணும் அப்படின்னா, தேவையில்லாமல் சில விஷயம் வந்து பின்னாக்கா பண்ணக்கூடாது. சில பேர் பார்த்தீங்க அப்படின்னா ரூலிங் பார்ட்டி என்ற ஒரே ஒரு காரணம் மட்டும் வச்சுக்கிட்டு தேவையில்லாமல் வந்து அப்போஸ் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. ஸோ இங்கே என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நீங்கள் பண்ணுற தடங்கள் வந்து ப்ரீஃபாக இருக்கணும், மொமெண்ட்ரி ரியாக்ஷனாக இருக்கணும். கரெக்டாக இப்போ ஃபார்ம் பில் இருக்குது அப்படின்னா இந்த பில்லை இதான் இல்லை அப்படின்ற மாதிரி கரெக்டாக நீங்கள் இப்போ எடுத்து வச்சா மட்டும் தான் ப்ராப்பராக கொண்டு போக முடியும். நீங்கள் இஷ்டப்படி வந்து பண்ணிகிட்டே இருந்தீங்க அப்படின்னா ரூலிங் கவர்மெண்ட் என்ன பண்ணுவாங்கன்னா அதை வந்து அப்ரோச் பண்ண தான் தாங்க பார்ப்பாங்க. ஏன்னா அதுக்கு முன்னாடி ஃபார்ம் பில்லும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவசரமாக கொண்டு வந்திருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் உள்ளே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி பண்ணிவிட்டு வெளியே வந்துட்டீங்க அப்படின்னா ரூலிங் கவர்மெண்ட்டை யாருமே செக் பண்ண முடியாமல் வந்து போய்னாக்கா போயிடும். ஆல்ரெடி நீங்கள் உள்ளே இருக்கும்போதே வந்து போய்னாக்கா செக் பண்ண முடியாமல் இருக்கிற பட்சத்தில் நீங்கள் வெளியே வந்துட்டீங்க அப்படின்னா எதுவுமே பண்ண முடியாது. அதனால் நீங்கள் பண்ணுற விஷயங்கள் நீங்கள் வந்து குறுக்கீடு பண்ணுறீங்கன்னா தப்பு கிடையாது, ஒரு கவர்மெண்ட்டில் டெமோக்ராட்டிக் எல்லோரும் பண்ண வேண்டிய விஷயந்தான். ஆனால் அதை பண்ணும் போது பார்த்தீங்க அப்படின்னா ப்ராப்பராக பண்ணணும் அப்படின்ற மாதிரி இங்கே வந்து கொடுத்துருக்காங்க. சரியா? ஏன்னா இந்த வார்த்தையை வந்து இப்போ இருக்க அப்போசிஷன் பார்ட்டி மட்டும் சொல்லவே இல்லை, இந்தியாவோட முன்னாள் ஃபினான்ஸ் மினிஸ்டர் அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லியிருக்காரு. யார் அப்படின்னா
மிஸ்டர் அருண் ஜெட்லி அவரும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த விஷயம் தெளிவாக சொல்லியிருக்காரு. ஸோ அப்போஷன் பாடி இருந்தால் தான் உள்ள கவர்மெண்ட் பார்த்தீங்கன்னா செக் பண்ணி பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி இவங்க சொல்லியிருக்காங்க. ஓகேவா? நம்ம இதுக்கு முன்னாடி யூகே வந்து சில கம்பேரிசன் நம்ம பார்த்துருப்போம். என்ன அப்படின்னா அப்போஷன் பாடி பேசுறதுக்கும் சில டைம் கண்டிப்பாக வந்து வச்சுருப்பாங்க. அவங்க சொல்கிறத வந்து அக்செப்ட் பண்ணாலும் பண்ணலனாலும் பட் அவங்களுக்கும் சில வாய்ப்பு வந்து உண்டு. ஏன்னா மக்களால் உள்ளே வந்திருக்காங்க. ஸோ அவங்களும் பார்த்திங்க அப்படின்னா ஒரு ரெப்ரசன்டேட்டிவ் தான். அவங்க பேசுகிறதையும் எல்லாரையும் கேட்க வைக்கணும். அதுக்காக யூகே பார்த்திங்க அப்படின்னா சில டைம் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. நம்ம நவம்பரில் வந்து பார்த்துருப்போம் யூகே மாடல் வந்து ஃபாலோ பண்ணலாம் அப்படின்ற மாதிரி. ஓகேவா? ஸோ இவ்வளோ தான் நியூஸில் வந்து கொடுத்துருக்காங்க. ஜஸ்ட் என்ன பண்ணுங்க அப்படின்னா அந்த ரூல்ஸ் வந்து பார்த்துக்கோங்க. ஸோ கொஸ்டின் வந்து எங்கே வரும் அப்படின்னும் போது GS2 வந்து கவர் ஆகலாம். இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஸ்பீக்கருக்கும் சேர்மனுக்கும் என்ன பவர் இருக்குது, எப்படி வந்து சஸ்பெண்ட் பண்ண முடியும், அந்த மாதிரி வந்து கேட்கலாம். நம்ம ஏற்கனவே பார்த்துருந்தோம் டிஸ்குவாலிஃபை பற்றி. ஸ்பீக்கர் என்ன வந்து பண்ணுவார் அண்ட் பிரசிடென்ட் என்ன பண்ணுவா அப்படின்னா பார்த்துருந்தோம். ஸோ அந்த மாதிரிலாம் கம்பேரிசனை பண்ணி பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ ஃபார்ம் பில் ரிப்பீல் பண்ணும்போது இதுக்கான பவரில் நம்ம வந்து பார்த்துருப்போம். சரி, ஆர்டிகல் 102, 192, 183 ஃபுல்லாக நம்ம வந்து பார்த்துருப்போம். அது எல்லாமே ரீகால் பண்ணி பார்த்துக்கோங்க. சரியா? ஓகே, நெக்ஸ்ட் நியூஸ் பார்த்துடலாம். ஸோ இந்த நியூஸ் பார்த்தீங்க அப்படின்னா எரர்ஸ் ஆஃப் ஜட்ஜ்மெண்ட். ஸோ புதுசாக எதுவும் கிடையாதுங்க. இந்த அலகாபாத் ஹைகோர்ட் இருக்கு இல்லையா, அந்த போக்ஸ் ஆக்டில் பார்த்தீங்கன்னா அந்த ஜெயில் சென்டென்ஸ் கம்மி பண்ணியிருப்பாங்க. ஸோ அதை பற்றி திரும்ப பேசியிருக்காங்க. வேறு எதுவும் புதுசாக கிடையாது. ஜஸ்ட் திரும்ப வந்து ரிவைஸ் பண்ணிக்கோங்க. நம்ம நவம்பர் 18, 19 வந்து நியூஸை பற்றி ஃபுல்லாக வந்து போட்டிருக்கோம். ஓகே, போக்ஸ் ஆக்டை பற்றி ஃபுல்லாக வந்து படித்து வச்சுக்கோங்க. ஏன்னா நிறைய கேஸ் வந்து இப்போ நாங்கள் போய்கிட்டு இருக்குது. இப்போ ரீசெண்டாக தமிழ்நாட்டிலே பார்த்தீங்க அப்படின்னா நிறைய ஸ்கூல் கேஸ்லாம் வந்து போய்கிட்டு இருக்குது. ஸோ போக்ஸ் ஆக்டை பற்றி ப்ளீம்ஸ் மெயின்ஸ் ரெண்டு ட்விஸ் பண்ணி கேட்கலாம். சரியா? இப்போது மெயின்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா போக்ஸ் ஆக்ட் இந்த மாதிரி இருக்குது, இப்படி இருந்தாலும் தப்பு நடக்குது, எப்படி சரி பண்ணலாம் அப்புறம் மாதிரி கேட்கலாம். இல்லைனா போக்ஸ் ஆக்டோட சிக்னிஃபிகன்ஸ் என்னென்ன வந்து இருக்குது, என்ன கேஸ்லாம் போயிருக்கு, எக்ஸாம்பிள் வந்து இப்போ சைட் பண்ண சொல்லலாம். ப்ளீம்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா சம் செக்ஷன் கொடுத்துட்டு இதில் ஒன்லி இது மட்டும் பண்ணலாம், இல்லை இதை மட்டும் பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி நம்ம கேட்பாங்க. எனக்கு முன்னாடியே பார்த்தீங்க அப்படின்னா வித்தவுட் ஃபிசிக்கல் டச் நம்ம தான் படிச்சிருக்கோம். ஸோ அந்த மாதிரிலாம் வந்து கம்பேர் பண்ணி பார்த்துக்குவோங்க. சரியா? ஓகே. இன் பார்டர் ஸ்டாண்ட் ஆஃப் எ மேனுஃபேக்சர்ட் ரெஃப்யூஜி கிரைசிஸ். சரி, இதை பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஆர்டிகல் பொறுத்த வரைக்கும் பெலாரஸ்க்கும் போலண்டுக்கும் உள்ள ஒரு விஷயம். ஓகேவா? நம்ம ஏற்கனவே வந்து பின்னாடி இதோட ஒரு கிரக்ஸ் நம்ம வந்து பார்த்துருப்போம். என்ன அப்படின்னா பெலாரஸில் பார்த்தீங்கன்னா அந்த பிரசிடென்ட் வந்து ஃப்ராடு பண்ணி எலெக்ஷனில் வின் பண்ணிட்டாரு. இது மூலிமா வந்து பின்னாக்கா அங்கே இருக்க ரெஃப்யூஜி வந்து பார்த்திங்க அப்படின்னா வேறு கண்ட்ரிக்கு வந்து போய்கிட்டு இருக்காங்க. இவங்க வந்து வாண்டடாக தள்ளி விட்டுக்கிட்டு இருக்காங்க. அப்புறமா நம்ம வந்து பின்னாக்கா பார்த்துருப்போம். சரியா? இப்போ இதில் எக்ஸ்ட்ரா பார்த்தீங்க அப்படின்னா சில ஃபேக்ட்ஸ்லாம் வந்து பின்னாக்கா கொடுத்துருக்காங்க. எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா நார்த் ஸ்ட்ரீம் அப்புறம் மாதிரி கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டான்பாஸ் ரீஜன் அது மாதிரி கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு உக்ரைனுக்கும் ரஷ்யாவுக்கும் உள்ள ப்ராப்ளம் வந்து பின்னாக்கா கொடுத்துருக்காங்க. சரியா? நெக்ஸ்ட்டு மின்ஸ்க் அக்ரிமெண்ட் பற்றி பேசியிருக்காங்க. இப்போது இதில் என்ன விஷயம் அப்படின்னா இந்த ஃபுல் இஷ்யூ கம்பேர் பண்ணும்போது நம்ம யூபி சிலபஸ்க்கு கவர் ஆகாத மாதிரி ஃபீல் ஆகும். பட் என்ன விஷயம் அப்படின்னா இந்த மாதிரி ஃபேக்ட்ஸ் எல்லாமே ப்ரிலிம்ஸில் வந்து இப்போ கவர் ஆகிடும். ஒன்று. இன்னொன்று பார்த்தீங்கன்னாக்கா இந்தியாவிலையும் ரிஃப்யூஜி ப்ராப்ளம் வந்து இப்போ போய்கிட்டு இருக்கு இல்லையா? ஸோ ரீசனாக பார்த்தீங்க அப்படின்னா ரோஹினியாஸ் வந்து போய்கிட்டு இருக்காங்க, ஆப்கான்ஸ் வந்து வந்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ உலக அளவில் எந்த மாதிரி ரெஃப்யூஜை வந்து ஹேண்டில் பண்ணுறாங்க. ஸ்டில் வந்து வேர்ல்டு டெவலப் ஆகிட்டு இருந்தால் கூட நிறைய இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா இந்த ப்ராப்ளம் வந்துகிட்டே தான் இருக்குது. சரியா? ஸோ நியூஸை பற்றி ஃபுல்லாக நம்ம வந்து இப்போ பார்த்துடலாம். பொறுமையாக லிசன் பண்ணுங்க. ஸோ போலண்ட் வெஸ்ட் பெலாரஸ் இதான் பார்த்தீங்க அப்படின்னா இஷ்யூ. ஓகேவா? ஸோ இப்போ என்ன பார்த்தீங்க அப்படின்னா பிளேமிங் கேமுங்க, வேறு ஒன்றுமே கிடையாது. ஹைப்ரிட் வார் என்ன அப்படின்னா ஏற்கனவே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நியூஸை பற்றி பேசும்போது தெளிவாக கொடுத்துருப்பேன். தயவு செஞ்சு உங்கள் நோட்ஸை ரிவைஸ் பண்ணி பாருங்கள். சரியா? ஓகே. பிளேமிங்கிங் ரொம்ப சிம்பிளுங்க. இவங்க அதை பண்ணுறாங்க, இல்லைங்க இவங்க இதை பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி மாற்றி மாற்றி பேசிக்கிறாங்க. மெயின் டார்கெட் என்ன அப்படின்னா பெலாரஸ் வந்து எல்லோரும் கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க. permitting visa-free refugees and encouraging their passage to the EU border. அதாவது என்ன ஆகுது அப்படின்னா பெலாரஸை பொறுத்த வரைக்கும் இப்போ ஆப்கான் கண்ட்ரிஸ்லாம் இருக்காங்க பார்த்தீங்களா, அங்கேருந்து சில பேர் இப்போ எக்ஸாம்பிள் ஈரான் அந்த பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அப்படின்னா குட்ஸ் அப்படின்ற பீப்புளை பார்த்தீங்கன்னா வீசா இல்லாமல் உள்ளே கொண்டு வந்து அவங்கள பார்த்தீங்கன்னா யூரோப்பியன் யூனியன் பார்டரில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சென்ட் பண்ணி விடுறாங்க. இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா பெலாரஸ் மேலே குற்றச்சாட்டாக வந்து பார்க்கப்படுது. பட் இவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அதெல்லாம் வந்து கிடையாது. இவங்க வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து அவங்க பார்டர் க்ளோஸ் பண்ணிட்டாங்க, மைக்ரெண்ட்ஸை உள்ளே விட மாட்டுறாங்க அப்படின்ற மாதிரி இவங்க வந்து இப்போ நாங்கள் கேட்குறாங்க. இதான் வந்து நியூஸு. ஏன்னா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா எலெக்ஷன் நடந்திருக்கு. அந்த எலெக்ஷனில் பார்த்தீங்கன்னா 1994 இப்போ வரைக்கும் சேம் பிரசிடென்ட் தான். அவர் முழுக்க முழுக்க பார்த்தீங்கன்னா ஃப்ராடு பண்ணி தான் வின் பண்ணார் அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னாக்கா கேஸ் வந்து போய்கிட்டுருக்கு. சரியா? ஓகே. இப்போது என்ன விஷயம் அப்படின்னு சொல்லும் போது ஆட்டோமேட்டிக்காக எங்கே பிரச்சனை இருந்தாலும் பார்த்தீங்கன்னாக்கா யூஎஸ் இருப்பாங்க,
யூஎஸ்ஆர் கண்டிப்பாக இருந்தது ஆகணும். ஏன்னா பிரச்சனை வந்து பார்த்தீங்கன்னாக்கா கிளப்புறதும் அவங்களா இருக்கலாம், முறிக்கிட்டும் அவங்களா இருக்கலாம். சரி, அதை நம்ம வாரமாக விட்டுருவோம். இப்போ யூஎஸ் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இப்போ பெலாரஸ் பொறுத்த வரைக்கும் வந்து ரஷ்யாவோட பார்டரில் வந்து இப்படி இருக்குது. சரியா, ரஷ்யாவோட பார்டரில் இருக்குது. அண்ட் நேட்டோவோட மெம்பரும் கிடையாது, ஈயோட மெம்பரும் கிடையாது. ஸோ யூஎஸ் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த பிரச்சனையை வந்து கிளப்பி விட்டது ரஷ்யா தான் இருக்கும். ஏன் அப்படின்னா 2014 பார்த்தீங்கன்னா ரஷ்யா வந்து போயினாக்கா உக்ரைன்லேருந்து இந்த கிரீமியா பாட்டை வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்க வந்து இணைச்சிருப்பாங்க, பிடிச்சிருப்பாங்க. ஸோ இதே மாதிரி பார்த்தீங்கன்னா அங்கே இருக்க இன்னும் சில பேச பிடிக்கிறதுக்காக தான் ரஷ்யா வந்து கிளப்பி விட்டுருக்கிறது தான் இவங்க வந்து போயினாக்கா சொல்கிறாங்க. ஓகேவா, அவங்க சொல்கிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, பெலாரஸ் பொறுத்த வரைக்கும் யூஎஸோட நேட்டோவில் வந்து கிடையாது. அதனால் இவங்க வந்து பார்த்தீங்கன்னா ரஷ்யா கூட வந்து எக்கனாமிக் மிலிட்ரி அலையன்ஸ் இன்னும் வந்து பார்த்திங்க அப்படின்னா அவங்க தான் ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஓகேவா, பட் இந்த ஒரு காரணத்துக்காக மட்டும் பெலாரஸ் பார்த்திங்க அப்படின்னா ரஷ்யாவுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி எடுத்துக்க முடியாது அப்படின்னு ஆத்தர் தெளிவாக இங்கே பேசியிருக்காங்க. ஏன் அப்படின்னு சொல்லும் போது பார்த்திங்க அப்படின்னா, இந்த மைக்ரன்ஸ் ப்ராப்ளம் வரும்போது யூரோப்பியன் யூனியன் பார்த்திங்க அப்படின்னா சாங்ஷன் வந்து இப்போ போட்டிருந்தாங்க பெலாரஸ் மேலே. ஓகேவா, இவங்க சாங்ஷன் இங்கே போட்டதுனால என்ன ஆகுது அப்படின்னா, பெலாரஸ் த்ரெட்டன் ரஷ்யன் கேஸ் பாசிங் த்ரூ பெலாரஸ் அண்ட் உக்ரைன். அதாவது போலாண்டு இங்கே இருக்குது இல்லையா, இங்கே வந்து ரஷ்யா வந்து இப்படி இருக்குது. ஓகேவா, ஸோ மேப் செக் பண்ணி பாருங்கள் தயவு செஞ்சு, நான் மேப்பிங் வந்து காட்டலை. ஸோ பெலாரஸ் ரஷ்யா இங்கேருந்து பார்த்தீங்கன்னா சில பைப் லைன் வந்து இப்போ என்னாக யூரோப்பியன் யூனியனுக்கு வந்து போகுது. இப்போது இவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நீங்கள் சாங்ஷன் போட்டிங்கன்னா நான் இதை பிளாக் பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி இவங்க வந்து பயம் படுத்துகிறாங்க. பட் அதுக்கப்புறம் ரஷ்யாலாம் கூட சேர்ந்து பேசி இதை வந்து சால்வ் பண்ணிட்டாங்க. சரியா, இவங்க சைட் பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து ரஷ்யாவையும் அப்போஸ் பண்ணுறோம் அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் வந்து பின்னாக போய்கிட்டு இருக்கு. எதுக்காக இது முக்கியம் அப்படின்னு சொல்லும் போது, உலக அளவில் ரஷ்யா பார்த்தீங்கன்னா 19% ஆஃப் கேஸ் ரிசர்வ் அவங்க தான் வச்சுருக்காங்க. யூரோப்பியன் யூனியன் மட்டுமே பார்த்தீங்கன்னா 50% அவங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஓகேவா, ஸோ இதை பிளாக் ஆச்சு அப்படின்னா ஈக்கு பார்த்தீங்க அப்படின்னா கேஸ் வந்து தடைப்படலாம். ரைட்டா, 4 பைப்லைன் பொறுத்த வரைக்கும் எம்எல் ஈரோப் பைப்லைன், பிரதர்வுட் பைப்லைன். இந்த பைப்லைன் பார்த்தீங்கன்னா பெலாரஸ் உக்ரைன் அது மூலமாக பார்த்தீங்க அப்படின்னா பார்டர் ஆகி போயிட்டுருக்கு. இதை நாங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டாப் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி நாங்கள் சொல்லியிருக்காங்க. இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா நார்ட் ஸ்ட்ரீம் 1 and 2 ஜெர்மனி. ஓகேவா, இந்த பைப்லைன் வந்து பாருங்கள் மொத்தமாக 1200 கிலோமீட்டருங்க. பியூர் பிலிம்ஸ் ஃபேக்ட்ஸு பார்த்துக்கோங்க. ஃப்ரம் எங்கேருந்து எங்கன்னா ரஷ்யாவோட யூஎஸ்டி லூகாவில் இருந்து கிரீஸ் வேல்ட் ஜெர்மனி வரைக்கும் இன்னும் போய்கிட்டு இருக்கு. பால்டிக் சீயை கிராஸ் பண்ணி போய்கிட்டு இருக்கு. ஓகேவா, தயவு செஞ்சு மேப்பை செக் பண்ணுங்கள். நான் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, ரஷ்யா இங்கே வந்து இருக்கும், ஸோ கண்ட்ரிஸ் இங்கே வந்து போய்கிட்டு இருக்கும்போது ஜெர்மனி இங்கே இருக்கும், பால்டிக் சி வழியாக வந்து போயினாக்கா நார்த் ஸ்ட்ரீம் வந்து உள்ளே வந்து கொண்டு போவாங்க. சரியா, இப்போ என்ன விஷயம் அப்படி போயினாக்கா 2015 பில் பண்ணியிருந்தாங்க. கிட்டத்தட்ட 110 பில்லியன் கியூபிக் மீட்டர் பார்த்தீங்க அப்படின்னா கேஸ் வந்து கொடுத்துக்கிட்டு இருக்காங்க ஜெர்மனிக்கு. யார்? ரஷ்யா வந்து கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஒன்ஸ் இதை கம்ப்ளீட் பண்ணாங்க அப்படின்னா உக்ரைனும் பெலாரஸ் பார்த்தீங்கன்னா பைபாஸ் பண்ண முடியும். ஏன்னா மேலே இருக்க ரெண்டு இப்போ பார்த்தோம் இல்லையா அந்த எம்எல் பிரதர்ஹுட் அப்படின்னு, இவங்க 2 பேரும் இந்த கண்ட்ரியை கிராஸ் பண்ணி போகிறதுனால ஏன்னா ப்ராப்ளம் வந்து வரலாம். ஓகேவா, ஸோ சப்போஸ் நார்த் ஸ்ட்ரீம் அந்த பக்கம் கொண்டு போயிட்டாங்க அப்படின்னா எந்த ஒரு ப்ராப்ளமே இருக்காது அப்படின்ற மாதிரி இங்கே வந்து இப்போ பார்க்கப்படுது. ஆத்தரும் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இந்த மைக்ரேன் கிரைசிஸ் மூலயமா ரஷ்யா வந்து யூரோப்பியன் யூனியன் பார்த்திங்க அப்படின்னா டார்கெட் பண்ணுறாங்க அப்புறமா சொல்லியிருக்காங்க. இப்போ ஜெர்மனி பார்த்திங்க அப்படின்னா ஈயூல ஒரு மெம்பராக வந்து இருக்கிறாங்க. சப்போஸ் அங்கேருந்து ரஷ்யா டார்கெட் பண்ணாங்க அப்படின்னா இந்த பாலிசி வந்து அஃபெக்ட் ஆகலாம். இந்த பாலிசி அஃபெக்ட் ஆச்சுன்னா ரஷ்யாவுக்கு தான் போயினாக்கா நஷ்டம், மற்ற நஷ்டம் வந்து கிடையாது. அதனால் ரஷ்யா வந்து பார்த்திங்க அப்படின்னா இதை பண்ணலை அப்படின்ற மாதிரி அந்த லாஜிக் தப்பு அப்படின்ற ஆர்டிக்கலில் ஆத்தர் பேசியிருக்காங்க. சரியா, பெலாரஸ் வர்சஸ் EU. ஸோ இவங்க என்ன வந்து பார்த்தீங்கன்னாக்கா வைக்கிறாங்க அப்படின்னா 2015 டர்க்கி லிபியன் வார் அந்த மைக்ரண்ட்ஸை பார்த்தீங்க அப்படின்னா காசுலாம் கொடுத்து வந்து EU பார்த்திங்க அப்படின்னா உள்ளே எடுத்துக்கிட்டாங்க. அது ஜெர்மனி பார்த்திங்க அப்படின்னா 2000 ரெஃப்யூஜி வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்டேக் பண்ணாங்க. 7000 பேர் பார்த்திங்க அப்படின்னா திருப்பி அனுப்புனாங்க அந்த மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஓகேவா, பட் இப்போ பார்த்திங்க அப்படின்னா யூரோப்பியன் வந்து பார்டர் வந்து க்ளோஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னு குற்றச்சாட்டை வைக்கிறாங்க. எதுக்காக ரஷ்யா மேலே ஒரு கருப்பு புள்ளி வந்திருக்கு? ரொம்ப சிம்பிள், டான் பாஸ் ரீஜன் உக்ரைனில் வந்து இப்படி இருக்குது. சரியா, இந்த ரீஜனில் வந்து எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லும் போதுன்னா டோன்ஸ்டாக் அண்ட் லுஹான்ஸ் ரீஜன் ஆஃப் த ஈஸ்ட் உக்ரைன். ரைட்டா, இந்த இடத்துல வந்து ப்ரோ ரஷ்யன் செப்பரேட்டிஸ்ட் மூவ்மெண்ட் வந்து போய்கிட்டு இருக்குது 2014 இருந்து. இந்த மக்கள் பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இதான் வந்து இப்போனாக்கா உக்ரைன் அப்படின்னா பாதி வந்து பார்த்தீங்க அப்படின்னா டான்பாஸ் ரீஜன் மக்கள் வந்து இருப்பாங்க. இந்த மக்களில் 3/4 பேர் பார்த்தீங்கன்னா ரஷ்யன் மெஜாரிட்டி வந்து தான் இருக்கிறாங்க. இவங்க 2014 இருந்து ரஷ்யா சப்போர்ட்டோட பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ப்ரொடெஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, எங்களுக்கு வந்து அட்டானமி வேணும் அப்படின்ற மாதிரி.
ஸோ கலவரம் பெருசாக போகுது அப்படின்னு சொல்லிட்டு 2015 பார்த்தீங்கன்னா மின்ஸ்க் அக்ரிமெண்ட் சைன் பண்ணியிருப்பாங்க ஒரு 12 பாயிண்ட் வந்து பின்னாக்க போட்டு. இந்த பாயிண்ட் மூலயமா அட்டானமி கொடுக்குறோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. பட் ஆனால் ஃப்யூச்சரில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த அளவுக்கு வந்து பின்னாக்க ஃபாலோ பண்ணலை. சரியா, இது வரைக்கும் இப்போ போயிட்டு இருக்க 2019 நம்ம ரஷ்யன் பிரசிடென்ட் என்ன பண்ணார் அப்படின்னா எரிவு நெருப்பில் எண்ணெயை ஊற்றுற மாதிரி இந்த டான்பாஸ் பீப்புள் வந்து பார்த்தீங்கன்னா ரஷ்யன் சிட்டிசன்ஷிப்பை கிளைம் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பார். இது மூலயமா டான்பாஸை பார்த்தீங்கன்னா எக்கனாமிக்கலாக வந்து போய் இன்டிகிரேட் பண்ணிக்கிறோம் அப்படின்ற மாதிரி இங்கே சொல்லியிருப்பார். ஓகேவா, ஸோ இப்போ என்ன பார்க்கப்படுது அப்படின்னா இப்போ யுக்ரைனை பொறுத்த வரைக்கும் கிரீமியா மாதிரி இதையும் பார்த்தீங்க அப்படின்னா அனெக்ஸ் பண்ணிடுவாங்க அப்படின்ற மாதிரி வந்து பார்க்குறாங்க. ஸோ வேர்ல்டு லெவலில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த பிரச்சனையை வந்து ரஷ்யா தான் கிளப்பி விட்டுருக்காங்க அப்படின்ற மாதிரி வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. ஓகேவா, இது நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா ஒரு மைக்ரண்ட் ப்ராப்ளம் வேர்ல்டு லெவலில் பெருசாக வந்து இப்போ போய்கிட்டு இருக்குது. இந்தியா, பாகிஸ்தான், சைனா அப்படின்ட்டு எக்கச்சக்கமாக போய்கிட்டு இருக்குது. ஸோ எல்லாரும் எப்படி வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து சால்வ் பண்ண போகிறாங்க, அது கண்டிப்பாக நம்ம பார்த்து தான் ஆகணும். The migrant crisis is not confined to few countries but led to wars like one between India and Pakistan 50 years ago. ஸோ மைக்ரண்ட் பொறுத்த வரைக்கும் சாதாரண விஷயம் கிடையாதுங்க. 50 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்திங்க இந்தியா பாகிஸ்தானுக்கு பெரிய வாரே வந்து போயிருக்கு. ஸ்டில் நவ் வேர்ல்டு லெவலில் பார்த்தீங்கன்னா 26 மில்லியன் பார்த்திங்க ரிஃப்யூஸ் வந்துட்டு இருக்காங்க. ஆனால் அதை பார்த்தீங்கன்னா சரி பண்ணலை அப்புறம் மாதிரி இங்கே வந்து கொடுத்துருக்காங்க. ஓகேவா, ஸோ இந்தியாவோட ஸ்டாண்ட்ஸ் என்ன, இந்தியா எப்படி வந்து ப்ராப்ளம் சால்வ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, ப்ளீஸ் பார்த்தீங்கன்னா மின்ஸ்க் அக்ரிமெண்ட்டு, நேட்டோ, நார்த் ஸ்ட்ரீம் இதை பற்றி எக்ஸாமில் கொஷின்ஸ் ரைஸ் ஆகலாம். ஓகேவா, ஸோ ஆர்டிகல் புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட வேலை பெலாரஸ், போலண்ட், ரஷ்யா, ஜெர்மனி இந்த 4 கண்ட்ரிக்கும் பார்டர் யார் பண்ணுறாங்க. எக்ஸாம்பிள் ரஷ்யா பார்த்திங்க அப்படின்னா 14 பேர் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க, பெலாரஸ் பார்த்திங்க அப்படின்னா ஒரு 4 பேர் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. இந்த மாதிரி யார் யார் பண்ணுறாங்கன்ட்டு உங்கள் கரண்ட் அஃபேர்ஸில் மேப் ரீடிங் அப்படின்னு போட்டுட்டு நோட்டில் எழுதி வச்சுக்கோங்க. சரியா, ரொம்ப காம்ப்ளிகேட் பண்ணிக்க வேணாம். ஜஸ்ட்டு பெலாரஸ் அப்படின்னு போட்டுட்டு திஸ் கண்ட்ரிஸ் பார்டரிங் பெலாரஸ் அப்படின்னு எழுதி வச்சுக்கோங்க. மேப் ரீடிங்கில் இந்த மாதிரி தான் ட்விஸ்ட் பண்ணுவாங்க. ஏன் அப்படின்னா நம்ம படிக்கிற எல்லா கண்ட்ரிஸுமே கேட்க போகிறது கிடையாது. கரண்ட் அஃபேர்ஸில் அடிக்கடி வருது பார்த்தீங்களா. இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இந்த ரீஜன் பாருங்கள், இதை வந்து இப்போ நான் கேட்கலாம். நம்ம டான்பாஸ் நம்ம வந்து இப்போ படிச்சு பேப்பரில் கொடுத்துருப்பாங்க, இது கொடுத்துருக்க மாட்டாங்க. அப்போ டான்ஸ்டெக்ஸ், லுகான்ஸ் அப்படின்னு போட்டுட்டு இந்த ரீஜன் வந்து எந்த ஏரியா சம்மந்தப்பட்டிருக்கு யூபிஎஸ்சியில் கேட்டிருக்காங்க. ஒரு பாம் பிளாஸ்ட் ஆனது எடுத்து கூட பார்த்திங்க அப்படின்னா மேட்ச் ஆஃப் அலகு மாதிரி போட்டுட்டு 2019 கேட்டிருக்காங்க. நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம். 2020 பார்த்திங்க அப்படின்னா அந்த மாதிரி கேட்டிருக்காங்க. தயவு செஞ்சு நான் ரீஜனை வந்து தெளிவாக நீங்கள் வந்து பார்த்துக்கணும். சரியா, ஓகே. ஸோ அடுத்த நியூஸ் பார்ப்போம். 1160 எலிஃபண்ட்ஸ் கில்ட் இன் டிகேட் அப்புறம் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ ரிப்போர்ட் பார்த்திங்க அப்படின்னா ஆர்டியில் கொடுத்துருக்காங்க. யூனியன் மினிஸ்ட்ரி ஆஃப் என்விரான்மெண்ட் அண்ட் ஃபாரஸ்ட் கிளைமேட் சேஞ்ச் அவங்க தான் கொடுத்துருக்காங்க. ஓகேவா, ஸோ ஒரு பெரிய கஷ்டமான விஷயந்தான். இதில் நம்ம தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு சொல்லும் போது இதை நீங்கள் வந்து படிக்கணுங்க. என்னென்னா எக்ஸாமில் சம்டைம்ஸ் பார்த்திங்க அப்படின்னா மேன் அனிமல் கான்ஃப்ளிக்ட்டை பற்றி கேட்பாங்க. சரியா, அப்படி கேட்கும் போது காசஸ் கண்டிப்பாக நீங்கள் கொடுக்கணும். ப்ரீலிம்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா அந்த அளவுக்கு காசஸ் கேட்க போகிறது கிடையாது. பட் மெயின்ஸில் ஒரு ஆன்சர் உங்களுக்கு வேணும் அப்படின்னு சொல்லும் போது பார்த்தீங்கன்னா அனிமல் ஹியூமன் கான்ஃப்ளிக்ட் நம்ம வந்து இப்போ ஜஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா எல்லாரும் வந்து அடிக்கிறாங்க அதை மட்டும் நம்ம சொல்லாமல் காரணம் பக்காவாக நீங்கள் வந்து வைக்கணும். எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து பாருங்கள், எலக்ட்ரிகேஷன் மூலிமா 741 ட்ரெயின் ஹிட்ஸு, போச்சிங், பாய்சனிங்கும் முக்கியமாக வந்து பார்க்கப்படுது. ஓகேவா, ஏன்னா அப்படி தமிழ்நாட்டில் கூட பார்த்திங்க அப்படின்னா அந்த அண்ணாச்சி படத்தில் வெடி வச்சு வந்து பின்னாக்கா அந்த யானையை வந்து சாகடிச்சிருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் இந்த காசஸ் ரொம்ப வந்து இம்பார்ட் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. எலிஃபண்ட் அதாவது அனிமல் ஹியூமன் கான்ஃப்ளிக்ட்டில் எலிஃபெண்ட்ஸில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அதிகமாக வந்து இறந்து போகிறாங்க அப்படின்ற மாதிரி ஜஸ்ட் நோட் பண்ணிக்கோங்க. அது வரைக்கும் போதும். இதை மெயின்ஸை நீங்கள் ஆட் பண்ணிக்கணும். நான் திரும்ப சொல்கிறேன், நிறைய கொஷின்ஸை நீங்கள் சால்வ் பண்ணும் போது தான் இது எங்கே வந்து நீங்கள் அப்ளை பண்ணலாம் அப்புறமா தெரிய வரும். இப்போ கரண்ட் அஃபேர்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா எலிஃபெண்ட்ஸ் இவ்வளோ செத்து இருக்குது, போச்சிங்கால் 169 செத்து இருக்குது, நல்லா படிச்சிருவீங்க, தெளிவாக இருப்பீங்க. பட் இது எங்கே அப்ளை பண்ண போகிறீங்க அப்படின்ற மாதிரி நீங்கள் பார்த்துருக்க மாட்டீங்க. சரியா, கரண்ட் அஃபேர்ஸை பொறுத்த வரைக்கும் எங்கே அப்ளை பண்ணுறோம் தெரிஞ்சால் தான் மெயின்ஸை நீங்கள் ஸ்கோர் பண்ண முடியும். ஓகே, என்ன ப்ளீம்ஸை பொறுத்த வரைக்கும் 4 ஆப்ஷன் கொடுத்துருவாங்க, சூஸ் பண்ணிடலாம். மெயின்ஸுக்கு அப்படி கிடையாது. சரியா, ஸோ பார்த்துக்கோங்க. அடுத்து பார்ப்போம். நெக்ஸ்ட் நியூஸ், வின்டர் இன் நார்தர்ன் இந்தியா டு பி வார்மர் தென் நார்மல் ஐஎம்டி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா நார்தர்ன் இந்தியாவில் வின்டர் வந்து அதிகமாக இருக்குது அப்படின்ற மாதிரி உண்டு. என்ன நியூஸ் அப்படின்னா இதுக்கப்புறம் இதை வந்து இப்போ எப்படி ப்ரிடிக்ட் பண்ண போகிறாங்கன்னா கலர் கோட்ஸ் யூஸ் பண்ணி பண்ண போகிறாங்க அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஒரு சின்ன ஃபேக்ட்ஸ் மட்டும் தான் ப்ளீம்ஸ்க்கு யூஸ் ஆகும். ஸோ பார்த்துக்கோங்க. அண்ட் மெயின்ஸுக்கு பார்த்திங்க அப்படின்னா டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட்டில் வந்து இப்படின்னா ஆட் பண்ணலாம், இல்லை ஜாகிரஃபியில் பேப்பர் ஒன்று நீங்கள் ஆட் பண்ணலாம். சரி, பார்த்துக்கலாம். ஸோ என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இப்போ கரண்ட்டில் பார்த்தீங்கன்னா எலிவேட்டட் டெம்பரேச்சர் வந்து ஜஸ்ட் வந்து பார்த்திங்க நார்த் வெஸ்ட்டில் மட்டும் இல்லாமல் சவுத்துலேயும் நார்த் ஈஸ்ட்லையும் பார்த்தீங்கன்னா பார்க்கப்படுது அப்புறம் மாதிரி கொடுத்துருக்காங்க.
பட் ஐஎம்டி பார்த்திங்க அப்படின்னா எவ்வளோ டிகிரி வந்திருக்கு, எவ்வளோ ஆவரேஜ் வந்திருக்கு, எந்த அளவு எலிவேட் அப்படின்ற மாதிரி பார்க்குறதுக்கு கிடையாது. ஓகேவா? ஸோ ஓவராலாக பார்த்திங்க அப்படின்னா வின்டர் வந்து ரைஸ் ஆகியிருக்கு அப்புறமா சொல்லிட்டு இருப்பாங்க. 2016 அப்புறம் இதை வந்து பண்ண ஆரம்பித்தாங்க. சரியா? ஓகே. இப்போ இந்தியா வந்து பார்த்திங்கன்னா கடைசி 50 வருஷத்தை விட 0.5 டிகிரி பார்த்திங்க அப்படின்னா அதிகமாக இருக்குது அப்புறம் மாதிரி உண்டு. ஸோ இப்போ என்ன முடிவு பண்ணியிருக்காங்க அப்படின்னா கலர் கோட் ரீஜியன், அதாவது பார்த்திங்க கலரை கொடுத்து பார்த்திங்கன்னா இந்த கலர் அப்படின்னா இவ்வளோ வந்து அதிகமாக இருக்குது, இந்த கலர் அப்படின்னா இவ்வளோ வந்து கம்மியாக இருக்குது அப்படின்ற மாதிரி கலர் கோடு மூலிமா வந்து அவங்களோட ரிப்போர்ட் வந்து கொடுக்க போகிறோம், ஃபோர்காஸ்டிங் கொடுக்க போகிறோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதில் அபோவ் நார்மல் அப்படின்னு சொன்னாங்க அப்படின்னா ஸ்டாண்டர்ட் டீவியேஷனை விட பார்த்திங்கன்னா அதிகமாக டெம்பரேச்சர் நார்மலாக இருக்கிறத விட அப்படின்னாக்கா இன்னும் வந்து அதிகமாக இருக்குது அப்புறம் மாதிரி அர்த்தம் அப்படின்ற நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும். இந்தியாவில் சம் பிளேஸில் பார்த்திங்க அப்படின்னா மேக்ஸிமம் டெம்பரேச்சர் வந்து பிலோவோட கம்மியாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ வின்டர் ரெயின்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா இது ரொம்ப இம்பார்ட்டன்ட்டுங்க, ஃபிலிம்ஸ்க்கு யூஸ் ஆகலாம், பார்த்துக்கோங்க. ஸோ வின்டர் ரெயின் எங்கெல்லாம் வருது அப்புறம் மாதிரி கேட்க வாய்ப்புகள் இருக்குது. தமிழ்நாடு, புதுச்சேரி, காரைக்கால், கோஸ்டல் ஆந்திரா பிரதேஷ், ஏனம், ராயலசீமா, கேரளா, மாஹி அண்ட் இந்தியா, கர்நாடகா. சிம்லர் சொல்ல போனோன்னா சவுத் இந்தியாவில் அதிகமாக பார்த்திங்க அப்படின்னா வின்டர் ரெயின்ஃபால் வந்து இப்போனாக்கா வரும். ஸோ வின்டர் ரெயின்ஃபாலில் என்ன கிராப்ஸ், எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ராபி வந்து வின்டர் ரெயின்ஃபாலில் அதிகமாக வந்துட்டு இருக்கும். இந்த மாதிரிலாம் கம்பேர் பண்ணி கேட்பாங்க. சரியா? வேறு எதுவும் கிடையாது, ஜஸ்ட் வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ பேஜ் 11 பாரு நியூஸ் வந்திருக்கு. யூபி ரிப்போர்ட்ஸ் மோஸ்ட் யூஏபிஏ அரெஸ்ட் அண்ட் பில் டு ரெகுலேட் த ஐவிஎஃப் கிளினிக்ஸ் பாஸ் லோக்சபா. ஓகே, யூஏபிஏ அரெஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா ஜம்மு அண்ட் காஷ்மீர் வந்து மணிப்பூர் பார்த்திங்கன்னா அதிகமாக அரெஸ்ட் பண்ணியிருக்கதா வந்து இப்போனாக்கா சொல்லியிருக்காங்க. அன்லாஃபுல் ப்ரிவென்ஷன் ஆக்டிவிட்டீஸ் 1967. சரியா? இந்த ஆக்ட் பார்த்திங்க அப்படின்னா நம்ம நவம்பர் 8, 9 வந்து தெளிவாக நம்ம வந்து கொடுத்துருக்கோம், தயவு செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அதில் பார்த்தீங்கன்னா எந்த வருஷம் வந்து ஆரம்பித்தாங்க அப்படின்ற மாதிரி இருந்து செக்ஷன் 43C, செக்ஷன் 43DB அந்த மாதிரி ஃபுல்லாக நம்ம வந்து பார்த்துருப்போம். யாருக்கு பெயில் கொடுக்கலாம், பெயில் கொடுக்கக்கூடாது அப்படின்னு ஒரு பெரிய ஆர்டிக்கல். அந்த ஆர்டிக்கல் எடிட்டோரில் படித்து வச்சுக்கோங்க, நோட்ஸ் எடுத்துருப்பீங்க, அதை நீங்கள் ரிவைஸ் பண்ணிக்கோங்க. சரியா? ஸோ பெருசாக எதுவும் கிடையாது, சேம் அங்கே வந்து மட்டும்தான். டேட்டா மட்டும் புதுசாக அப்படின்னு பார்த்துக்கோங்க. சரியா? எங்கே எவ்வளோ அரெஸ்ட் பண்ணியிருக்காங்கன்னா டேட்டா மட்டும் நீங்கள் வந்து பார்த்து வச்சுக்கணும். கிளியர்? சரிங்க. இந்த நியூஸ் பார்த்தீங்கன்னா ஐவிஎஃப் கிளினிக்ஸ் பாஸ் லோக்சபா. ஸோ இதை பார்க்கலாம். 2020 பார்த்தீங்கன்னா பில்லு வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஸோ பில்லில் என்ன சொல்லியிருக்காங்க அப்புறம் பிஏபி நோட்ஸ் தான் வந்திருக்கு, நான் வந்து காட்டுறேன். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா என்ன விஷயம் அப்படின்னா இந்த பில்லை வந்து பார்த்தீங்கன்னா லெஸ்பியன் அண்ட் எல்ஜிபிடிக்கா மதியில் அவங்கள வந்து இன்க்ளூட் பண்ணலை அப்புறம் மாதிரி இப்போ டிபேட் வந்து போய்கிட்டு இருக்குது. இது ஒரு பக்கம் வந்து இருக்கட்டும். சரியா? ஸோ கவர்மெண்ட் இந்த பில் என்ன சொல்ல வராங்க, ஒரு பெரிய ஸ்டோரி மாதிரி தான் இருக்கும் அது. சரி வாங்க பார்த்துடலாம். அசிஸ்டட் ரீப்ரொடக்டிவ் டெக் பில் 2020 லோக்சபாவில் பாஸ் பண்ணியிருக்காங்க. என்ன அப்படின்னா நேஷ்னல் ரெஜிஸ்ட்ரி அண்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் ஆஃப் அத்தாரிட்டி ஃபார் ஆல் கிளினிக்ஸ் அண்ட் மெடிக்கல் ப்ரொஃபஷனல் சர்விங் இந்த ஃபீல்ட், இதான் பில்லோட எய்ம். சரியா? ஸோ இந்த பில்லில் என்ன சொல்லியிருக்காங்க, இது பியூராக பார்த்தீங்கன்னா பிலிம்ஸ்க்கான ஃபேக்ட்டுங்க. 2 பேஜ் படிப்போம், 2 பேஜ் பிலிம்ஸில் கேட்க வாய்ப்புகள் இருக்குது, மெயின்ஸில் அப்படியே நீங்கள் வந்து போஸ்ட் பண்ணி ஆகணும். சரியா? ஓகே, சரி இது பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு டெஃபினேஷன் என்ன வந்து சொல்கிறாங்க இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஆல் டெக்னிக்ஸ், அதாவது பார்த்தீங்கன்னா ப்ரெக்னென்சி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து அடையணும். ஓகே, ஆர்டிஃபிஷியல் ப்ரெக்னென்சி அடைய போகிறீங்க அப்படின்னா அதில் வந்து போய்னாக்கா ஹேண்ட்லிங் த ஸ்பெர்ம் ஆர் ஊசைட், அதாவது இம்மெச்சூர் எக்ஸ் எல்லாம் வந்து போய்னாக்கா ஊசைட் அப்படின்னு சொல்லுவாங்க. அவுட்சைட் ஹியூமன் பாடி அண்ட் ட்ரான்ஸ்ஃபரிங் த கேமெட் எம்ப்ராய் இன்டு ரீப்ரொடக்டிவ் ஆஃப் த உமன். அந்த ஸ்பெர்ம் அந்த ஊசி எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா யாருக்கு வந்து கருத்தரிக்கணுமோ அவங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி விடுவாங்க. இதில் டெஃபினிஷனில் பார்த்தீங்கன்னா இதுக்கு எல்லா டெக்னிக்ஸும் இதில் வந்து கொண்டு வரணும் அப்புறம் மாதிரி வந்து பேசியிருக்காங்க. இன்க்ளூட் ஆல் டெக்னிக்ஸ் ஃபார் அப்டைனிங் த ப்ரெக்னன்சி. சரியா? ஓகே, எக்ஸாம்பிள் பார்த்தீங்க அப்படின்னா கேமெட் அப்படின்னா ஸ்பெர்ம் அப்படின்னு சொல்கிறது. நெக்ஸ்ட்டு ஐவிஎஃப் இன்விட்ரோ ஃபர்டிலைசேஷன் அப்படின்னா எக்கை வந்து பார்த்திங்க அப்படின்னா லேபில் வந்து ஃபர்டிலைஸ் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. கெஸ்டேஷனல் சரோகேசி அப்படின்னா அந்த சைல்டு வந்து அந்த மதருக்கு பார்த்திங்கன்னா பயாலஜிக்கலாக சம்மந்தம் இல்லாமல் வந்து இருப்பாங்க. ஓகேவா? எங்கே பண்ணுவாங்கன்னா ஏஆர்டி கிளினிக்ஸ், ஏஆர்டி பேங்க்ஸ், இந்த மாதிரி தான் பார்த்திங்க அப்படின்னா ட்ரான்ஸ்ஃபர்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இதில் டேர்ம்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட்டுங்க. என்ன அப்படின்னா ஊசைட் அப்படின்னா என்ன, இப்போ கேமெட் அப்படின்னு சொல்கிறது பார்த்திங்க அப்படின்னா ஸ்பெர்ம் ஊசைட் டொனேஷன் பண்ணுறது தான் வந்து பின்னாக்கா கேமெட் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா டொனேஷன் அப்படின்னு கொடுக்காம இதை வந்து மென்ஷன் பண்ணுவாங்க. ஸோ டேர்ம்ஸ் நீங்கள் வந்து பார்த்துக்கணும். GS2 ஹெல்த்துக்கும் கவர் ஆகும், சம்டைம் சயின்ஸ் டேக்லையும் மிக்ஸ் பண்ணிக்க வாய்ப்புகள் இருக்கலாம். சரியா? ஓகே, இது ஸ்கீம் மாதிரி தாங்க, ஃபுல்லாக நம்ம படித்து தான் ஆகணும். ரெகுலேஷன் என்னெல்லாம் பண்ணியிருக்காங்க அப்படின்னா நம்ம எப்படியே வந்து பார்த்துருந்தோம். இந்த பில்லை பார்த்தீங்க அப்படின்னா நேஷ்னல் ரெஜிஸ்ட்ரி கொண்டு வராங்க அண்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் கொண்டு வராங்க இல்லையா? ஸோ ரெகுலேஷன் பொறுத்த வரைக்கும் எல்லாருமே பார்த்தீங்க அப்படின்னா ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அந்த டேட்டா பேஸ் பார்த்தீங்க அப்படின்னா எல்லா கிளினிக்கை பற்றி ஃபுல்லாக வந்து கொடுத்துருப்பாங்க, இவங்க இதை பண்ணுறாங்க போகிறாங்க அப்படின்ற மாதிரி தெளிவாக ஃபுல்லாக வந்து கொடுத்துருப்பாங்க.
சரியா? ஓகே. இதுக்கு ஸ்டேட் கவர்மெண்ட் பார்த்தீங்கன்னா அத்தாரிட்டிஸை ரெஜிஸ்டர் பண்ணுறாங்க. யார் பண்ணுறாங்க? ஸ்டேட் கவர்மெண்ட் தான் அந்த அத்தாரிட்டியை அப்பாயிண்ட் பண்ணுறாங்க, சென்ட்ரல் கவர்மெண்ட் கிடையாது. ஓகேவா? இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா 5 இயர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா வேலிடிட்டி ரெஜிஸ்டர் பண்ணுறாங்க இல்லையா, அவங்களுக்கு 5 வருஷம் பண்ணாங்க வேலிடிட்டி. பட் என்ன அப்படின்னா எல்லா ஃபெசிலிட்டியும் அங்கே வந்து இருக்கணுங்க. இப்போ எக்ஸாம்பிள் நம்ம படத்தில் பார்ப்போம் இல்லையா, ஒரு ஹாஸ்பிட்டல் வந்து கட்டுவாங்க, காலேஜ் கட்டுவாங்க. அந்த காலேஜில் பார்த்தீங்க அப்படின்னா போதுமான ஃபெசிலிட்டி வந்து இருக்காது. பட் அந்த மாதிரி இல்லாமல் எல்லாமே இருக்கணும். டெக்னிக்காக என்னெல்லாம் தேவையோ, இப்போ இந்த ஹாஸ்பிட்டல் படினா வேறு ஹாஸ்பிட்டல் போங்க அப்படின்னு சொல்லாமல் எல்லா ஃபெசிலிட்டிஸும் அங்கே இருந்தால் தான் அவங்க வந்து பார்த்திங்க அப்படின்னா ஓகே வந்து கொடுப்பாங்க. ஓகேவா? 5 வருஷம் வேலிடு. இதாங்க பியூர் ஃபேக்ட்டு. எத்தனை வருஷம் அப்புறம் மாதிரி கேட்பாங்க? 5 இயர்ஸ். டொனேஷன் சப்ளையில் எந்த கண்டிஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா ஸ்க்ரீனிங் பண்ணுவாங்க, கலெக்ஷன் பண்ணுவாங்க, ப்ரொவிஷன் ஆஃப் ஊஸ்ட் டோனர். அதாவது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா எந்த பேங்க் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கோ அவங்க மட்டும் தான் பண்ண முடியும், எல்லாரெல்லாம் போய்ட்டு பண்ண முடியாது. சரியா? ஓகே. மேலுக்கு இப்போ ஏஜ் கொடுத்துருக்காங்க. மேல் பொறுத்த வரைக்கும் 21 to 55 அண்ட் ஃபீமேல் பார்த்தீங்கன்னா 23 to 35. ஏஜ் கேட்டகரி ரொம்ப இம்பார்ட்டன்ட்டுங்க. ஸோ ஃபீமேலை விட மேலுக்கு பார்த்தீங்க அப்படின்னா அதிகமான ஏஜில் வந்து கம்ப்ளீட் ஆகுது, பட் கம்மியான ஏஜில் பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் ஆகுது. இதான் ட்விஸ்ட்டு. ரெண்டுமே சேம் ஏஜ் கிடையாது, இந்த மாதிரி தான் ட்விஸ்ட் பண்ணி வச்சுருவாங்க. ஸோ பார்த்துக்கோங்க. சரியா? நம்மளால் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா மேலுக்கு அதிகமாக இருக்குன்னு மட்டும் மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணிடுவாங்க மோஸ்ட்டாக. இதை வந்து இப்போ நான் விட்டுருவாங்க 21, 23, 55, 35. சரியா? ஓகே. டோனர் யாரெலாம் இருக்கலாம் அப்படின்னு சொல்லும் போது மேரிட் உமன் இருக்கணும். அவங்க பார்த்தீங்கன்னா ஒரு சைல்டு இருக்கணும் கண்டிப்பாக. அவங்களுக்கு அந்த சைல்டு பார்த்தீங்கன்னா உயிரோடு இருக்கணும், 3 வருஷம் வயசு இருக்கணும். அந்த பாப்பாவுக்கு பார்த்தீங்கன்னா 3 வயசு இருக்கணும். ஸோ அவங்க தான் பார்த்திங்க அப்படின்னா எலிஜிபிள். சரியா? அவங்க லைஃப்பில் ஒன்லி ஒன்ஸ் மட்டும் தான் பார்த்திங்க அப்படின்னா எடுக்க முடியும். அந்த எக்கு பார்த்தீங்கன்னா 7க்கு மேலே எடுக்கக்கூடாது அப்புறம் மாதிரி இங்கே வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ ஒன் உமனுக்கு பார்த்தீங்கன்னா ஒன்லி ஒன்ஸ் மட்டும் தான் அவங்க லைஃப்லேயே எடுக்கணும். லைஃப் டைம்லேயே ஒன்ஸ் மட்டும்தான். சரியா? ஒரு வருஷத்துக்கு கிடையாது, லைஃப் டைமில். பேங்க் cannot சப்ளை கேமெட் டு சிங்கிள் டோனர் டு மோர் தென் ஒன் கம்பஷனிங் கப்புள். ஓகேவா? அந்த கேமெட் டொனேட் பண்ணுறாங்க இல்லையா, ஒரு கப்புளுக்கு ஒரு டைம் மேலே பார்த்தீங்கன்னா பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லியாச்சு. சரியா? ஓகே. கண்டிஷன் ஃபார் ஆஃபரிங் ஏஆர்டி இதை பொறுத்த வரைக்கும் 2 பார்ட்டியும் ஓகே சொல்லணும். ரிட்டன் ஃபார்மேட் வாங்கியிருக்கணும், பேச்சுவார்த்தைலாம் கிடையாது. கையில் எழுதி பார்த்திங்க அப்படின்னா சைன் போட்டு கொடுக்கணும் அப்படின்னும். இன்சூரன்ஸ் கவரேஜ் பண்ணியிருக்கணும். செக்கிங் டிசீசஸ் அந்த சம்மந்தப்பட்டவங்களுக்கு எதனோ இருக்குதா, இப்போ தான் கொடுக்க போகிறாங்க இல்லையா, அவங்களுக்கு ஜெனட்டிக்காக என்ன ப்ராப்ளம் இருக்கான்னு ஃபுல்லாக செக் பண்ணிப்பாங்க. ஏன்னா பாப்பாவுக்கு வந்துடக்கூடாது இல்லையா, ஸோ ஃபுல்லாக வந்து பார்த்துருவாங்க. டோனர் வில் நாட் ஹாவ் எனி பேரண்டியல் ரைட். ஒன்ஸ் நீ கொடுத்துட்டு அப்படின்னா உனக்கு முடிஞ்சு போச்சு, நீ டொனேஷன் பண்ணிவிட்ட, உன் வேலை முடிஞ்சு போய் திரும்ப நீ வந்து அதை வந்து கிளைம் பண்ண முடியாது, பண்ணக்கூடாது அப்படின்னு தெளிவாக இங்கே சொல்லியாச்சு. ஏன்னா முன்னாடியே பார்த்தீங்க அப்படின்னா உங்ககிட்ட எல்லாமே எழுதி வாங்கிட்டாங்க, திரும்ப நீ வந்து கெடுக்கிட்டு இருக்கக்கூடாது. ரைட்டா? ஓகே. ஸ்டேட் அண்ட் நேஷ்னல் போர்ட். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த 2 போர்டும் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லும் போது சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு பாலிசியை மேக் பண்ணுறதுக்கு பார்த்து சஜஷன் பண்ணுறாங்க. இதை பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ரெவ்யூ, மானிட்டர், ஓவர்சீங் வேரியஸ் பாடிஸ், இது சம்மந்தப்பட்டு யாரெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்களோ அதை ரெவ்யூ பண்ணுறது. கோட் ஆஃப் கண்டக்ட் வந்து பின்னாக்கா ஃபார்முலேட் பண்ணுறாங்க. அண்ட் ஸ்டேட் போர்ட் வில் கோஆர்டினேட் வித் நேஷனல் போர்டு. ஏன்னா எந்த ஒரு ஸ்கீமாக இருந்தாலும் இன்டிகிரேட் பண்ணி பண்ணால் தான் சரியாக இருக்கும். இல்லை அப்படின்னு பண்ணால் இவங்க ஒன்று பண்ணுவாங்க, அவங்க ஒன்று பண்ணுவாங்க. அந்த மாதிரி இல்லாமல் ப்ராப்பராக கொண்டு போனாங்க அப்படின்னா இட் வில் பி த பெட்டர் சாய்ஸ். சரியா? சரி, இந்த பில்லை பார்த்தீங்கன்னா பெனால்ட்டி கொடுத்துருக்காங்க. இதை நீங்கள் பண்ணக்கூடாது அப்படின்னு. அபார்டிங் பண்ணக்கூடாது, எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணக்கூடாது, விற்கிறதுக்கும் வாங்குறது நீங்கள் வந்து பண்ணக்கூடாது. எதுவாக இருந்தாலும் பார்த்தீங்க அப்படின்னா எல்லாமே ஏஆர்டி பேங்க்கில் மட்டும் தான் பண்ணிக்கிட்டு இருக்கும். விற்கிறதும் வாங்குறதும் நீங்கள் வந்து பண்ணக்கூடாது. இன்டர்மீடியேட் புரோக்கர்ஸ் தேர்ட் பார்ட்டி கண்டிப்பாக உள்ளே இருக்கவே கூடாது. சரியா? நெக்ஸ்ட்டு இந்த ட்ரான்ஸ்ஃபர் எம்ப்ராய்டரி பார்த்தீங்கன்னா ஃபீமேலுக்கு மட்டும் தான் பண்ணணும், மேலுக்கோ ஒரு அனிமலுக்கோ நீங்கள் பண்ணக்கூடாது. சரியா? அது பார்த்தீங்க அப்படின்னா தப்பாக வந்து போயிடும். இதில் ஃபைன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட் டைம் பண்ணுறீங்கன்னு பார்த்தீங்கன்னாக்கா 5 lakh to 10 lakh ஃபைன் வந்து போடுவாங்க. செகண்ட் டைம் பார்த்தீங்க அப்படின்னா 10 to 20 lakh வரைக்கும் போட முடியும். ப்ளஸ் இம்ப்ரிசன்மெண்ட்டும் பண்ணலாம். 8 to 12 வருஷம் பார்த்தீங்க அப்படின்னா ஜெயில் கேஸும் அந்த மாதிரி கொடுக்க முடியும். ஏஆர்டி அந்த சென்டர் தப்பு பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லும் போது 5 to 10 இயர்ஸும் அண்ட் 25 lakh வரைக்கும் அவங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா பனிஷ்மெண்ட்டை கொடுக்க முடியும். இதில் கோர்ட்ஸ் பார்த்தீங்கன்னா தானா முன் வந்து கேஸ் எடுக்க முடியாது. ஓகேவா? சம்மந்தப்பட்ட அத்தாரிட்டியோ இல்லைனா ஸ்டேட் போர்டோ நேஷனல் போர்டோ கம்ப்ளைண்ட் பண்ணால் மட்டும்தான் அவங்களால எடுக்க முடியும் அப்படின்ற மாதிரி தெளிவாக இங்கே வந்து பின்னாக்க கொடுத்துருக்காங்க. ரைட்டா? ஸோ நீங்கள் வந்து பார்த்துருப்பீங்க, எல்லாமே ஒரு பியூர் ஃபேக்ட்ஸ் மாதிரி தான், ஒரு கதை மாதிரி வந்து கிடையாது. இந்த ஃபேக்ட்ஸ் எல்லாமே ஒரு 2 வாட்டி படித்து வச்சுக்கோங்க. மெயின்ஸ்க்கு நீங்கள் அப்படியே வந்து கொடுக்கலாம். பிலிம்ஸை பொறுத்த வரைக்கும் சம் ட்விஸ்ட் பண்ணுவாங்க, அந்த ஏஜ் ட்விஸ்ட் பண்ணுவாங்க, யார் கொடுக்கலாம் அப்புறம் மாதிரி கேட்பாங்க. ஸோ பார்த்துக்கோங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் நியூஸ் பார்த்துடலாம். இந்தியா ஜாயின்ஸ் T20 ட்ரோய்கா வித் இந்தோனேஷியா அண்ட் இட்டாலி.
ஓகேவா, நியூஸ் பார்த்தலாமா? நான் சொல்லியிருக்கேன் ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? ஹிந்துவை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ரிப்பீட் ஆகிட்டே இருக்குங்க நியூஸு. ஸோ வந்து பாருங்கள், நவம்பர் 1 நம்ம வந்து இப்போ நாங்கள் படிச்சிருக்கோம். பேப்பரை ஃபுல்லாக கொடுத்துருக்க மாட்டாங்க, நம்ம ஃபுல்லாக வந்து படிச்சிருப்போம். என்ன அப்படின்னா G20 பற்றி. ஸோ G20 பார்த்தீங்க அப்படின்னா யார் வந்து இருக்கிறாங்க, யார் ஹவுஸ் பண்ணுறாங்க, ஃபுல்லாக நம்ம வந்து இப்போ நாங்கள் பார்த்துருப்போம். ரைட்டா? ஸோ செக் பண்ணி பாருங்கள். நவம்பர் 1 நான் PDF இங்கே ஷேர் பண்ணியிருக்கேன் பாருங்கள், ரிவைஸ் பண்ணிக்குவோங்க. ரைட்டா? ஸோ இப்போ என்ன விஷயம் அப்படின்னா G20யோட ட்ராய்க்கா அப்புறம் மாதிரி கொடுத்துருக்காங்க. நம்ம நவம்பர் 1 பார்த்தீங்க அப்படின்னா G20 பற்றி ஃபுல்லாக பார்த்துருப்போம். அண்ட் G20 ஷெர்பா அதை பற்றி நம்ம வந்து பார்த்துருப்போம். சரி, ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா ட்ராய்க்கா அப்படின்னு சொல்லும்போது ட்ரை 3 வருது இல்லையா? இப்போது குரூப் வித் இந்த G20க்குள்ள ஒரு குரூப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, இப்போ இருக்கிற பிரசிடெண்ட்டு, இதுக்கு முன்னாடி இருந்த பிரசிடெண்ட்டு அண்ட் ஃபியூச்சர் யார் பண்ண போகிறோம், இந்த 3 பேர் குரூப் வந்து ஃபார்ம் பண்ணுவாங்க. இவங்க தான் பண்ணாக்கா ஒன்றா வந்து வேலை செய்வாங்க. இதான் பார்த்தீங்கன்னா ட்ராய்க்கா அப்புறமா சொல்லுவாங்க. ஸோ ஃப்யூச்சரில் இந்தியா வந்து பண்ண போகுது. இப்போ கரண்ட்டாக இந்தோனேஷியா வந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க. முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா இட்டாலி. ஓகேவா? இதான் பார்த்தீங்க அப்படின்னா நியூஸு. இல்லை தீம் பார்த்தீங்க அப்படின்னா ரெக்கவர் டுகெதர் ரெக்கவர் ஸ்ட்ராங்கர். நம்ம வந்து பேண்டமிக் வந்து இருக்கிறோம், எக்கனாமிக் அஃபெக்ட் ஆகிடுச்சு. இதுலேருந்து எல்லாம் ஒன்றா சேர்ந்து ரெக்கவர் பண்ணலாம் அப்புறம் மாதிரி தீம் வந்து இப்போனாக்கா வச்சுருக்காங்க அப்கமிங் மீட்டிங்கில். சரியா? ஸோ நீங்கள் படிக்க வேண்டியது G20 அப்படின்னாக்கா எத்தனை கண்ட்ரிஸ் இருக்காங்க, 20 பேர் இருக்காங்க, யாரெல்லாம் வந்துருக்காங்க, ஷார்ட் போட்டுருக்கேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா சேம் சீதா அதெல்லாம் வந்து கொடுத்துருப்பேன், செக் பண்ணி பாருங்கள். அண்ட் எப்போ ஆரம்பித்தாங்க, எதுக்காக ஆரம்பித்தாங்க, எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஏஷியன் கிரைசிஸ்க்கு அப்புறம் தான் பெருசாக வந்து போயிருக்கும். இந்த மாதிரி விஷயங்கள் நம்ம நவம்பர் 1 ஃபுல்லாக வந்து படிச்சிருக்கோம். நான் ப்ரூஃப் வந்து கொடுத்துருக்கேன், மறக்காமல் க்ராஸ் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ரெகுலராக நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டே வந்தீங்க அப்படின்னா நியூஸை பொறுத்த வரைக்கும் ரிப்பீட் ஆகிட்டே இருக்குங்க. எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இந்த பாயிண்ட் ஆஃப் டிசார்டர் ஆகட்டும், போக்ஸோ ஆகட்டும், இந்த நியூஸ் ஆகட்டும், நிறைய பார்த்தீங்கன்னா ரிப்பீட் ஆகிட்டே இருக்குது. ஓகேவா? சரி. என்ஷூர் கோட் ஆஃப் எத்திக்ஸ் இஸ் ஃபாலோட் ஆன் சோஷியல் மீடியா. ஸோ என்ன அப்படின்னா ரொம்ப சிம்பிளுங்க. அதாவது பார்த்தீங்கன்னாக்கா சோஷியல் மீடியா இப்போ அதிகமாக வந்து இப்போ போய்கிட்டு இருக்குது. ஃபேஸ்புக்கு, ட்விட்டர், இன்ஸ்டாகிராம் அப்படியே எக்கச்சக்கமாக போய்கிட்டு இருக்குது. இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா அந்த அளவுக்கு வந்து கோட் ஆஃப் எத்திக்ஸ் வந்து ஃபாலோ பண்ணப்படல அப்புறமா சொல்கிறாங்க. ரைட்டா? ஏன்னா இப்போ OTT வந்து அதிகமாக போய்கிட்டு இருக்குது. ஸ்கூல் பசங்க எல்லாமே ஸ்கூலில் வந்து அட்டன் பண்ணிகிட்டு இருக்கு ஆன்லைனில். இவங்களுக்கு நிறைய ப்ராப்ளம் வந்து இப்படிலாம் போய்கிட்டு இருக்குது. ஸோ இதுக்கு சம் ரெகுலேஷன் கொண்டு வந்து ஆகணும் அப்படின்னு சொல்கிறாங்க. பட் இங்கே என்ன மென்ஷன் பண்ணுறாங்க அப்படின்னா, நீங்கள் அது கொண்டு வரும்போது have checked the balance of Article 14, 19, 21. நம்மளால என்ன பண்ணுறாங்க அப்படின்னா உடனே வந்து பார்த்தீங்க அப்படின்னா எங்களோட ஈக்குவாலிட்டி பாதிக்கப்படுது, ஃப்ரீடம் பாதிக்கப்படுது அப்புறம் மாதிரி பேச ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ இந்த பில்லை கொண்டு வரும்போது இந்த ஆர்டிக்கல் ரைட் டு ஈக்குவாலிட்டி, ரைட் டு ஃப்ரீடம், ரைட் டு லைஃப் அண்ட் லிபர்ட்டி, இந்த 3 ஆர்டிக்கலும் பாதிக்கப்படாமல் இருக்கணும். சரியா? இப்போ இந்த 3 ஆர்டிக்கல் என்ன சொல்லியிருக்காங்க ஃபுல்லாக நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ ரைட் டு ஈக்குவாலிட்டி பார்த்தீங்க அப்படின்னா 14, 19 அப்படின்ற மாதிரி கொடுத்துருப்பாங்க. 14 to 19. நெக்ஸ்ட்டு ரைட் டு ஃப்ரீடம் பார்த்தீங்க அப்படின்னா 19 to 21A வரைக்கும் கொடுத்துருப்பாங்க. இது என்ன சொல்ல வராங்க அப்படின்னு பாலிட்டி புக்கை ஒன்ஸ் ரிவைஸ் பண்ணி பார்த்துக்கோங்க. ஓகேவா? ஜஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கோட் ஆஃப் எத்திக்ஸ் கண்டிப்பாக வேணும் அப்புறம் மாதிரி இங்கே வந்து பேசியிருக்காங்க. சரியா? ஸோ வேர்ல்டு நியூஸில் பார்த்தீங்கன்னா யூரோப்பியன் யூனியன் பிளான்ஸ் $300 பில்லியன் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஃபண்ட் டு கவுண்ட் சைனீஸ் BRI. ஸோ நியூஸில் வந்து சைனா தான் டார்கெட் பண்ணுறோம் அப்புறமா எதுவும் நாங்கள் சொல்லவே இல்லை. பட் மோஸ்ட்டாக பார்த்தோம் அப்படின்னா இதான் காரணமாக வந்து இருக்கும். ஓகேவா? சில பார்த்தீங்க அப்படின்னா 2021 இருந்து 27 வரைக்கும் என்ன போட்டிருக்காங்க. இந்த டைம் லைன் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். 27 வரைக்கும். ஓகேவா? ஸோ இதில் அவங்க பாருங்கள், இட் ரெஸ்பான்ஸ் டு த சைனாவோட பெல்ட் ரோட் இனிஷியேட்டிவ். ஏன்னா சைனாவோட BRI பார்த்தீங்க அப்படின்னா ஏஷியா, ஆஃப்ரிக்கா, அமெரிக்கா அப்படின்னு ஃபுல்லாக வந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இதை கவுண்டர் பண்ணி ஆகணும் அப்படின்னா நம்மளும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி ஆகணும். ஏன்னா இன்வெஸ்ட்மெண்ட் பார்த்தீங்கன்னா முக்கியமான விஷயம். நம்ம மே மாதம் நியூஸ் நம்ம வந்து பார்த்துருப்போம், சைனாவோட டெட் ட்ராப் பாலிசி அப்படின்னு இல்லையா? என்ன அப்படின்னா குழம்பைய குட்டையில் மீனை பிடிக்கிறது அப்படின்னு வந்து பார்த்துருப்போம். இந்த பாலிசியை பொறுத்த வரைக்கும் சைனா அதிகமாக யூஸ் பண்ணி குட்டி கண்டெலாம் பிடிச்சிக்கிட்டு இருக்காங்க. இதை வந்து ஓவர்டேக் பண்ணுறதுக்கு மற்றவங்களும் பார்த்திங்கன்னா இன்வெஸ்ட் பண்ணி ஆகணும் அப்புறம் மாதிரி வந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க. சரியா? ஸோ யூரோப்பியன் இன்வெஸ்ட்மெண்ட் பேங்க்கும் யூரோப்பியன் பேங்க் ரீகன்ஸ்ட்ரக்சர் டிபார்ட்மெண்ட் 2 பேர் சேர்ந்து பார்த்திங்க அப்படின்னா இது பண்ணிக்கிட்டு இருக்காங்க. லைக் எஜுகேஷன், கனெக்டிவிட்டி, டிஜிட்டல் கனெக்டிவிட்டி அது மாதிரிலாம் சரி பண்ணுறதுக்காக இந்த ஸ்கீம் வந்து உள்ளே வந்து கொண்டு வராங்க. சரியா? இதுக்கு இவங்க சொல்கிறது பார்த்தீங்க அப்படின்னா B3W அப்படின்ற மாதிரிங்க. அதாவது பில்ட் பேக் பெட்டர் வேர்ல்டு. நம்ம வந்து பார்த்திங்க அப்படின்னா செம்மையாக பண்ணி ஆகணும் அப்படின்ற மாதிரி இதில் G7 கண்ட்ரிஸ், யூரோப்பியன் யூனியன் இந்த மாதிரி ஒரு ஆர்கனைசேஷன் யூஸ் பண்ணி BRI கவுண்டர் பண்ணணும் அப்படின்ற மாதிரி. ஏன்னா இதில் எதையும் பார்த்திங்க அப்படின்னா சைனா வந்து கிடையாது. G7 7 பேர் இருப்பாங்க, சைனா இருக்க மாட்டாங்க, இந்தியா வந்து பார்த்துட்டு இருப்பாங்க. ஸோ இப்படி இருக்கும்போது பார்த்திங்க அப்படின்னா இவங்க எல்லாம் சேர்ந்து எப்படி வந்து கவுண்டர் பண்ணுறாங்க அது இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ ஜஸ்ட் வந்து இப்போ பார்த்து வச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ குட்டி ஃபேக்ட்ஸ் பார்த்திங்க அப்படின்னா இந்தியா சைனாவோட ட்ரேட் டெபிசிட் அதிகமாக இருக்குங்க. அதாவது பார்த்திங்க அப்படின்னா எக்ஸ்போர்ட் வந்து கம்மியாக இருக்குது, பட் இம்போர்ட் பார்த்திங்க அப்படின்னா அதிகமாக பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இதனால் பார்த்திங்க அப்படின்னா நம்மளோட ட்ரேட் டெபிசிட் அதிகம் பாதிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, எப்படி வந்து கவுண்டர் பண்ண போகிறோம் அப்படின்னு வெயிட் பண்ணி வந்து இப்போ பார்க்கலாம்.
ஸோ என்ன வந்து இப்போனாக்கா பண்ணலாம் அப்படின்னாக்கா அந்த நான் டேரிஃப் பேரியலாக்க பார்த்தீங்களா, இதை வந்து ஸ்ட்ரென்தன் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி இங்கே வந்து பேசியிருக்காங்க. ஓகேவா. நெக்ஸ்ட்டு சிஆர்டி வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவில் இதை நம்ம வந்து பார்த்துருப்போம் 500% அதிகமாக இருக்குது அப்படின்ற மாதிரி இந்தியாவோட ஆர்மி ஜெனரல் பேசியிருப்பார் நவம்பர் 3rd வீக் சம்டைம்ஸில். இப்போயும் பார்த்தீங்க அப்படின்னா வார்ன் பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட பார்த்தீங்க அப்படின்னா 26,000 இந்தியன் வெப்சைட் பார்த்தீங்க அப்படின்னா ஹேக் பண்ணப்பட்டிருக்கு அப்படின்ற மாதிரி பேசியிருக்காங்க. நம்ம சைபர் செக்யூரிட்டி, சைபர் வார் என்ன பண்ணுறாங்க அப்படின்ற ஃபுல்லாக நம்ம வந்து பார்த்துருப்போம். இந்த யூஎஸ் அமெரிக்காவோட ரெட் குரூப்பாக இருக்கட்டும், சைனாவோட ரெட் எக்கோ குரூப்பாக இருக்கட்டும், எல்லாம் வந்து பார்த்துருப்போம். மே மாதம் விஷன் கரண்ட் அஃபேர்ஸில் மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். அந்த நியூஸ் அதை மட்டும் படிக்காமல் இந்த மாதிரி ஃபேக்ட்ஸ் அங்கே நீங்கள் லிங்க் பண்ணிக்கலாம். எதுக்காக பில்லு தேவைப்படுது. இப்போ நம்ம வந்து சைபர் செக்யூரிட்டி வந்து பார்த்துருப்போம், சைபர் வார் நம்ம வந்து இப்போ நகை பார்த்துருப்போம். சரியா. ஸோ இந்த மாதிரி நியூஸ் நம்ம வந்து மே மாதம் படிச்சிருக்கோம், இப்போ டிசம்பர் மாதம். அப்போ என்ன பண்ணோம் அப்படின்னா அந்த நியூஸில் இதை வந்து இப்போ நாங்கள் லிங்க் பண்ணி வச்சிட்டிங்க அப்படின்னா ஈஸியாக நீங்கள் ஸ்கோர் பண்ண முடியும். சரியா. ஓகே. எக்ஸாமைனிங் ஃபெடரல் நேச்சர் ஆஃப் த சென்ட்ரல் பியூரோ ஆஃப் இன்வெஸ்டிகேஷன். ஓகேவா. ஸோ என்ன நியூஸ் அப்படின்னா ரொம்ப சிம்பிளுங்க. சிபிஐ பார்த்திங்க அப்படின்னா கேஸ் ஃபைல் பண்ணியிருக்காங்க. ஜென்ரல் கன்சென்ட் அப்படின்ற மாதிரி. இது என்ன ஜென்ரல் கன்சென்ட் அப்படின்னா, ஒரு ஸ்டேட்டில் வந்து சிபிஐ ரைட் போகணும் என்ன பண்ணணும் அப்படின்னா ஸ்டேட்டுக்கிட்ட கன்சென்ட் வாங்கிட்டு தான் உள்ளே போக முடியும். ஓகேவா. ரீசனாக பார்த்தீங்கன்னா 8 ஸ்டேட்டு, வெஸ்ட் பெங்கால், மகாராஷ்டிரா, கேரளா, பஞ்சாப், ராஜஸ்தான், ஜார்க்கண்ட், சத்தீஸ்கர், மிசோரம் இவங்க பார்த்தீங்கன்னா சிபிஐயோட கன்சென்ட்டை பார்த்தீங்கன்னா வித்ட்ரா பண்ணிட்டாங்க, உள்ளே வரக்கூடாது அப்படின்ற மாதிரி. ஸோ சிபிஐ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா உள்ளே வரான்னு சொன்னதுனால வந்து நாங்கள் அதிகம் பாதிக்கப்படுறோம், உள்ளே பார்த்துட்டு போயிட்டு இந்த கரப்ஷன் கேஸ்லாம் வந்து பின்னாக்கா விசாரிக்க முடியல அப்படின்ற மாதிரி இவங்க வந்து சொல்கிறாங்க. ஓகேவா. இது ரொம்ப வருஷமாக போய்கிட்டு இருக்குது. ஜஸ்ட் வந்து பின்னா பார்த்துக்கோங்க. ஏன்னா இவங்க சிபிஐ பார்த்தீங்க அப்படின்னா நாங்களும் வந்து ஒரு ஐடி டிபார்ட்மெண்ட் மாதிரி தான் நாங்களும் வந்து இருக்கிறோம், எங்களுக்கும் அந்த அதிகாரத்தை கொடுக்கணும். சம் ஸ்டேட்ஸ் பார்த்தீங்கன்னா பொலிட்டிக்கல் ஸ்டாண்ட் மூலிமா உள்ளே வந்து விட மாட்டுறாங்க அப்புறமா சொல்லியிருக்காங்க. ஸோ கேஸில் வந்து இப்போ நகை போயிருக்கு. காசி லெமுக் சிபிஐ கேஸ்ன்னு போயிருக்கு. இன்னும் பார்த்தீங்க அப்படின்னா பெண்டிங்காக வந்து இருக்குது, சரி பண்ண முடியல அப்படின்ற மாதிரி இங்கே வந்து இப்போ நகை பேசியிருக்காங்க. ஓகேவா. முக்கியமாக பார்த்தீங்க அப்படின்னா செக்ஷன் 6 ஆஃப் த டிபிஏ ஆக்ட், ஸோ டெல்லி ஸ்பெஷல் எஸ்டாப்ளிஷ் ஆக்ட் மூலிமா பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டேட் கவர்மெண்ட்டோட கன்சென்ட்டை வாங்கியிருக்கணும். இந்த பவர் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த ஆக்ட்லேயே கொடுத்துட்டாங்க, புதுசாக வந்து கிடையாது, இந்த ஆக்ட்லேயே கொடுத்துருக்காங்க செக்ஷன் 6 மூலிமா. ஸோ இது மூலிமா பார்த்திங்க அப்படின்னா கன்சென்ட் வாங்கிட்டு தான் உள்ளே வந்து போக முடியும். ஏன்னா போலீஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஸ்டேட் லிஸ்ட் வந்து கொடுத்துருக்காங்க, இது வாங்கினா மட்டும் தான் சரியாக வந்து பார்க்க முடியும். சரியா. ஏன்னா சிபிஐயோட லிஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா சென்ட்ரலில் யூனிட் நம்பர் 80 வந்து பின்னாக கொடுத்துருக்காங்க. இதை சரி பண்ணுறதுக்காக கேஸ் பார்த்திங்க அப்படின்னா ஃபைல் பண்ணியிருக்காங்க. ஏன்னா இந்தியா பொறுத்த வரைக்கும் யுனைடெட் நேஷன் கன்வென்ஷன் அகேன்ஸ்ட் கரப்ஷனில் சிக்னட்டரியாக வந்து இருக்கிறாங்க. ப்ரிலிம்ஸ் ஃபேக்ட் பார்த்துக்கோங்க. இதை இருக்கிறதுனால கரப்ஷன் ஸ்டாப் பண்ணும்படினா சிபிஐ உள்ளே வந்து அலோவ் பண்ணும் அப்படின்ற மாதிரி இங்கே வந்து பேசியிருக்காங்க. கிளியர். இதான் பார்த்திங்க அப்படின்னா நியூஸில் ஃபுல்லாக வந்து பேசியிருக்காங்க. சரியா. ஓகே. ஸோ இதில் வந்து நம்ம விஷனில் வந்து சில விஷயம் வந்து பார்த்துருக்கோம். எல்லாமே லிங்க் ஆகிட்டே இருக்கவங்க மறக்காமல் லிங்க் பண்ணி பார்த்துக்கோங்க. ஃபுல்லாக வந்து ஓவர். டவுட் இருக்குன்னா கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் கமெண்ட் பேஸ் பண்ணி தான் நான் வந்து பார்த்தீங்கன்னா பூஸ்டப் பண்ணிக்க முடியும். கண்டென்ட் புரியல ஏதோ இருக்குது அப்படின்னா நெகட்டிவாக தான் பரவாயில்ல, கமெண்ட் தெரிவிங்க. கமெண்ட் பண்ணிங்க அப்படின்னா எனக்கு பூஸ்டப் நிறைய பேர் பார்க்குறாங்க அப்புறம் மாதிரி ஒரு ஆறுதல் வந்து கிடைக்கும், அதுக்காக போஸ்ட் பண்ணுங்கள். சரியா. ஓகே. நன்றி, வணக்கம். ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.